வெற்றி 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 இமாலய வெற்றிங்க. நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா தயவு செய்து பக்கத்துல ஏதாவது ஸ்வீட் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டுக்குங்க. பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுங்க. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இந்திய வரலாற்றில் உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மாபெரும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆளுநர் RN ரவியினுடைய திமிருக்கு ஆணவத்திற்கு உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது தமிழ்நாடு பல நேரங்கள்ல நாம தான் முன்மாதிரி, நாம தான் எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் உதாரணம் அப்படிங்கிறது. மீண்டும் இந்த முறை ஆளுநரினுடைய அதிகாரம் தொடர்பான வழக்கில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெர்சஸ் ஆளுநர் RN ரவி இவர்களுக்கு இடையிலான இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுநர்களினுடைய அதிகாரத்திற்கும் விழுந்த சம்மட்டி அடி. பாஜக ஆளாத மாநிலங்களைச் சேர்ந்த அத்துணை முதலமைச்சர்களும், கேரளா, வெஸ்ட் பெங்கால், இன்ன பிற மாநிலங்கள், கர்நாடகா கொண்டாடுறாங்க ஸ்டாலின் அவர்களை. எஸ், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்பதை இன்றைக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறார். என்ன வழக்கு சார், என்ன விவரம் சார் அப்படிங்கிறத நாம விரிவா இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். உள்ளபடி இது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை வார்ந்த ஒரு தருணம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வீடியோவிற்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆளுநர் RN ரவி இருக்கிறாரே, அவருக்கு ஆணவம் உச்சம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில நாம என்ன செய்யறோம், மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புகிறோம். இவர் என்ன பண்ணுவாரு, அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதலும் தர மாட்டாரு, அதுல ஏதாவது கிளாரிபிகேஷனும் கேட்க மாட்டாரு, அதை எல்லாத்தையும் தலையணை கேட்ல போட்டு படுத்து தூங்கிடுவார். சரியா? எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது? அப்ப ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க 70 விடுதலையில. பேரறிவாளன் உள்ளிட்டவர்களுடைய விடுதலை விவகாரத்தில் இதே மாதிரி அரசினுடைய கொள்கை முடிவுக்கு இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஒத்துழைப்பு தர மறுக்கிறார் என்று சொன்ன போதே நீதிமன்றம் நங்குன்னு தலையில குட்டு வச்சு நல்லா வீங்கி போயிருந்துச்சு, பொட்டப்பா இருந்துச்சு மண்டை. யாருக்கு? ஆமா, ஆளுநருக்கு. அப்பமும் திருந்தல. இந்த அயோடெக்ஸ் ஜண்டு பாம் எல்லாம் போட்டு தடவிக்கிட்டு தைலங்கெல்லாம் போட்டு வீக்கம் வத்தினோடனே திருப்பி முரண்டை பிடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க இதை செய்யலைன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்வோம் என்று சொல்லி 7 பேரையும் விடுதலை செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய முடிவுக்கு நாங்கள் ஒத்திசைவு தருகிறோம், அனுமதி அளிக்கிறோம், 7 பேரையும் விடுதலை பண்ணுங்கட்டாங்க. ஆளுநருக்கு அவமானம், அசிங்கம், கேவலம், வெக்கம். நானாலா இருந்தா ஷை ஏங்க, நான் உன்னை மாட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சுன்னா அது நமக்கு அசிங்கம் தானே இல்லையா? அப்பவாது திருந்தணும்ல. அப்ப நமக்கு அதிகாரம் இவ்வளவுதான் தெரியணும்ல. தெரியல. 10 மசோதாக்கள் மிக முக்கியமான மசோதா என்னங்கிறது நீங்க கவனிக்கணும். அதாவது இந்த இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல யூனிவர்சிட்டிஸ், இந்த யூனிவர்சிட்டிஸினுடைய வேந்தர்கள், துணை வேந்தர்களை யார் நியமிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் தான் அதனுடைய வேந்தர். ரைட்? சான்சலர். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு வைஸ் சான்சலர் நியமிப்பாங்க. இந்த வைஸ் சான்சலரை யார் நியமிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில அரசு சஜஸ்ட் பண்ணும், இவங்களை போடுங்க அப்படின்னு. ஆளுநர் என்ன செய்வாரு, ஓகேன்னு போட்டுருவாரு. இதான் மரபு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, முரண்டு பிடிக்க ஆரம்பித்தார். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னாரு. மாநில அரசுக்கே தெரியாம மாநில அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை அழைக்காமல் இவர் என்ன செய்யறாரு, இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை அழைத்து மாநாடு நடத்தினார். இவர் ஒரு கருத்தரங்கம்லாம் நடத்தினார். அப்ப கடுப்பாயிடுச்சு தமிழ்நாடு அரசு. ஏங்க என்ன நினைச்சிட்டீங்க நீங்க, இதே வேலையா இருக்கு, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேலை செய்தார். என்ன பண்ணாருன்னா, இந்தியா முழுக்க, நல்லா கேட்டுக்க, இந்தியா முழுக்க ஒரே ஒரு மாநிலத்தை தவிர, குஜராத்தை தவிர, குஜராத்ல மட்டும் அவர் விவரமா அப்ப மோடி என்ன செஞ்சுக்கிட்டாரு, வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதாவது பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் அப்படிங்கிறது முதலமைச்சர் அப்படின்னு குஜராத்ல மட்டும் மோடி வாங்கி வச்சுக்கிட்டாரு. மற்ற எல்லா மாநிலங்களிலும் பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர். அந்த மாநிலத்தில் அப்போது யார் ஆளுநராக இருக்கிறாரோ அவர் தான் யூனிவர்சிட்டியினுடைய வேந்தராக இருப்பார். அப்ப பல்கலைக்கழகங்களில் வைஸ் சான்சலரை நியமிக்கிறதுல இருந்து எல்லா அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆளுநர் அவர்களிடம் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு இவர் என்னெல்லாம் ஆடுனார்னு கேட்டீங்கன்னா, வைஸ் சான்சலரை நியமிக்கல. இப்ப நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலே அதான் பிரச்சனை வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி வாரத்தில் அந்த கேள்விதான் வந்துச்சு. இந்த வேந்தர் எந்த ஒரு நிர்வாகத்தையும் செய்யல. அதை விட முக்கியமாக பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கணும் இல்லையா, அதையே நடத்தல. பல மாணவ மாணவியர்கள் தங்களுடைய பட்டத்தையே வாங்காம இருந்தாங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் பார்த்தார், உங்ககிட்ட அதிகாரம் இருக்க போய் தானே நீ இந்த சேட்டை எல்லாம் பண்ற, இந்த அதிகாரத்தை புடுங்கி விடுறேன் பாருன்னு சொல்லிட்டு
தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு 10 சட்ட மசோதா கொண்டு வருகிறார். அந்த 10 சட்ட மசோதாக்களில் மிக முக்கியமான மசோதா என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரே இனி பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக இருப்பார் அப்படின்னு ஒரு சட்ட மசோதா. இது யாருடைய அதிகாரத்தை பிடுங்குவது? ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய அதிகாரத்தை பிடுங்கக்கூடிய ஒரு மசோதா. ஆர்.என். ரவி ஒத்துப்பாரா? ஒத்துக்கல. 10 மசோதாவையும் வச்சுக்கிட்டே இருக்காரு. அதை என்ன செய்யறாரு? அதுக்கு அப்ரூவும் பண்ணல, அதை திருப்பி அனுப்பல, இப்படியே வச்சிருந்தாரு. இப்ப நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போகுது, உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. ஏங்க என்னங்க இவர் இப்படியே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா நாங்க அரசு நடத்துறதா வேண்டாமா அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாருங்க, நீங்க இதுல முடிவு எடுக்க போறீங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே இவர் வேக வேகமா என்ன பண்ணாருன்னா, அந்த 10 மசோதாவையும் எங்க அனுப்பி விட்டாரு? முதலமைச்சருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பிட்டார். 10 மசோதாவும் தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி வருது. இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023. மிகச் சரியாக சொல்லணும்னா 2023 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இவர் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டார். இப்ப 2023 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல திருப்பி விசாரணைக்கு வர இருக்கு. இப்ப அப்படி வரும்போது இவர் என்ன சொல்லுவாரு? ஐயா நாங்க பாருங்க, நான் வந்து எந்த மசோதாவையும் என் கையில வச்சுக்கல ஐயா, நான் எல்லாத்தையும் அரசுக்கு கொடுத்துட்டேன் ஐயான்னு சொல்லுவார். இது புரிஞ்சிருச்சு நம்ம முதலமைச்சருக்கு. ஓஹோ, நீ இப்படி வரியா, நான் அப்படி வர்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? அவசர சட்டப்பேரவை, சிறப்பு சட்டப்பேரவையை கூட்டுறாரு. உடனே சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் கூட்டி இந்த 10 மசோதாவை எப்படி ஒரு புள்ளி ஒரு கமா மாத்தல, எப்படி ஏற்கனவே அனுப்பி இருந்தோமோ அப்படியே திருப்பி ஆளுநருக்கு அனுப்புகிறார். ஏன்னா ஆளுநர் என்ன செய்யல, இதுல இது தப்பு அது தப்புன்னு எதையும் கேட்கல, அப்படியே அனுப்புறாரு. இவங்க திருப்பி இந்த நீயே வச்சுக்க அப்படின்னு 10ஐ நிறைவேற்றி 20ஆம் தேதி வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. இவங்க 18ஆம் தேதி அங்க கொடுத்துட்டாங்க. 18ஆம் தேதி ஒரு சிறப்பு சட்டப்பேரவை நடத்தி எல்லா மசோதாவையும் திருப்பி நிறைவேற்றி 2வது முறையாக ஆளுநருக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப 2வது முறையாக ஒரு இறையாண்மை மிக்க சட்டப்பேரவையில் இதே மாதிரி மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மரபு, விதி. ஆனா ஆளுநர், நம்ம ஆளுநர் தான் எந்த மரபையும் மதிக்க மாட்டாரு. பாஜக எதை மதிச்சிருக்குது இதை மதிக்கிறதுக்கு திருப்பி தலைநகர்ல போட்டு தூங்கிட்டாரு ஐயா. தூங்கிட்டு இவர் பேசாம ஊர் ஊரா சுத்துறாரு, கோயில் கோயிலா போறாரு, எங்கேயாவது குளத்தை கண்டா குளிக்கிறாரு, சாமி கும்பிடுறாரு, சக்கர பொங்கல் வாங்கி சாப்பிடுறாரு, சுண்டல் வாங்கி சாப்பிடுறாரு, எல்லாம் பண்றாருங்க, வேலையை மட்டும் பண்ண மாட்டேங்கிறாருங்க. சட்டப்பேரவைக்கு வந்தா வம்பு வளர்க்கிறாரு. இது இப்படியே இல்ல, திருப்பி ஏற்கனவே வழக்கு நடக்கா, நம்ம அரசு திருப்பி வழக்கு வாதாடுறாங்க. இப்ப அந்த வழக்கில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இதாங்க வழக்கு விவரம். இந்த இறுதி தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இந்த இறுதி தீர்ப்புல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல இருந்தீங்கனாலே கை தட்டுங்க. உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய மாநில சுயாட்சி கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்புங்க. தமிழ்நாடு அரசு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுநரை மதிக்கல, அவ்வளவுதான். சொல்லி சொல்லி பார்த்தோம், ஐயா அதுல கையெழுத்து போட்டு அனுப்புன்னு, நீ கேட்கல இல்ல, இந்த நானே அனுப்புறேன்னு உச்ச நீதிமன்றம் இப்படி என்ன செஞ்சுட்டாங்க? மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்து விட்டது. இப்ப ஆளுநரால் இனி ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப ஒப்புதல் அளித்ததால் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இதுவரை பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக ஆளுநர் நீடித்தார், நியமிக்கப்பட்டார். இனி ஆளுநருக்கும் பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்கும் சம்பந்தம் கிடையாது. இனி பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பல்ல பிடிக்கிட்டாங்களா? பீச பிடிக்கிட்டாங்களா? போச்சா? இது முதலே செஞ்சிருக்கலாமா? ரைட் சார். என்ன சார் அப்படி கொண்டாடுற அளவுக்கு இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குதுங்க. இன்னொரு மேட்ரு இருக்கு, அதையும் சொல்றேன். அதோட முக்கியமான மேட்ரு, இப்ப மமதா பானர்ஜி என்ன செய்வாங்க அடுத்தது? இப்ப தமிழ்நாட்டோட நிக்காது. இப்ப ஏன் மோடிக்கு வந்து ஸ்டாலினை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேட்டா, இவரோட விட்டா பரவாயில்லங்க, இவர் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு நினைச்சாரு, இந்த பாரு இதை செய், இந்த நீ சண்டை போடு, நீ இதை கேளு, நீ அதை கேளுன்னு எல்லா ஸ்டேட்டையும் ஒன்றிய அரசுக்கு எதிராக என்ன செய்யறாரு? போர்க்குணத்தோடு. சும்மா போய் என்ன கோல் முட்டியா விடுறோம் அதெல்லாம் இல்ல, நம்முடைய உரிமைகளை கேட்க சொல்லுகிறார். எல்லா ஸ்டேட்டும் கேட்டா கிடைக்குமா, இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே இவர் கேட்டு அதில் வெற்றியும் பெற்று காட்டுகின்ற பொழுது மற்ற மாநிலங்களுக்கு இப்ப உற்சாகம் வந்துடும். இனிமேல் கர்நாடகா என்ன செய்யும்? அவங்க ஒரு சட்டமன்றத்துல அடுத்தது போதும் நீங்க இருந்தது, இனி பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் யாரு? நாங்களே இருந்துக்கிறோம். வெஸ்ட் பெங்கால், கேரளா, இல்லையா? பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களிலும் இனி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள்.
அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஆளுநர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்தே ஆகணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஒப்புதல் அளிக்காவிட்டால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டியே எல்லா மாநில அரசும் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. எல்லா மாநிலங்களிலும் இனி பாஜகவிற்கு எதிராக இனி ஒரு போர்க்குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கும். அதை தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதனாலதான் சொன்னேன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. அப்புறம் இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த ஆளுநர் தரப்புல பேச வருவாங்க டிவில, தொலைக்காட்சி விவாதங்கள் இன்னைக்கு நைட்டு கூட பேசுவாங்க. இனிமேல் அந்த வாதத்தை வைக்க முடியாது. இது வரைக்கும் என்ன வாதம் வைத்தார்கள் தெரியுமா? ஆளுநருக்கு இத்தனை மாசத்துக்குள்ள அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சட்டத்துல ஏதாவது இருக்குதா? as soon as possible சொல்லியிருக்காங்க. as soon as possible அப்படின்னு சொன்னா 6 மாசம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம். அது ஆளுநருடைய விருப்பம்ங்க. இத்தனை தேதிக்குள்ள, இத்தனை மாசத்துக்குள்ள, இத்தனை நாளுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு புத்திசாலித்தனமாக வாதம் வைப்பார்கள். சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அதையும் தலையில குட்டி, இங்க வா, ஊரை ஏமாத்திட்டு சுத்தக்கூடாது, ஒழுங்கா வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்களா, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1 மாதம், சில மசோதாக்களுக்கு 3 மாதம், 1 மாதம் மினிமம், சில மசோதாக்களுக்கு 3 மாதம் தான். அதுக்குள்ள இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். இனிமேல் குறைந்தபட்சம் 1 மாதம், அதிகபட்சம் 3 மாதத்திற்குள் ஒரு மசோதாவிற்கு ஆளுநர் என்ன செஞ்சு ஆகணும்? ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். இனி தலைநு கல்ல படுத்து போட்டு தூங்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்தது உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க? நீங்க இந்த இப்ப நீங்க கேட்கலாம், சார் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா சார்? ஏன்னா அவங்களுக்கு 142 உச்சநீதிமன்றத்துல சட்டப்பிரிவு 142 உச்சநீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குது. அதை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எச்சரித்தது. நீங்க இதை செய்யலைன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை செய்வோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரித்தார்கள். அதையும் காதுல வாங்கல நம்ம ஆர்.என். ரவி. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, ஆளுநருக்கு என்று எந்த வீட்டோ பவரும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பவரும் இல்லைன்ட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா, மாநில அரசின் உதவி மற்றும் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும். ஆமா, அமைதியா வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தனி கொம்புலாம் முளைக்கல. மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு இன்னைக்கு ஆளுநருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்து விட்டார்கள். அவ்வளவுதான். அது நான் ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு. மினிமம் 1 மாசம், மேக்சிமம் 3 மாசம், மினிமம் 30 நாள், மேக்சிமம் 90 நாள் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இது இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களை சேர்ந்த பாஜக ஆளாத முதலமைச்சர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த தீர்ப்பை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுநருடைய வேலை என்ன? இந்த ஆளுநர் அந்த வேலையை தவிர வேற எல்லா வேலையும் செஞ்சாங்க. தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்ன எங்கள் ஐயா வைகுண்டரை இவர் சனாதனத்தினுடைய ஒரு இதுனாரு. அவர் தன் காலம் எல்லாம் ஏத்து போராடியதே சனாதனத்தைங்க. இந்த ஆரிய மேட்டிமை வாதத்தை, உயர்வு தாழ்வு கற்பிக்கும் அந்த மேட்டிமை வாதத்தை எதிர்த்துத்தான் ஐயா வைகுண்டர் அவதரித்தார், போராடினார். இவர் என்ன சொல்றாரு? ஐயா வைகுண்டர் எங்க கூட சேர்க்காரு? சனாதனத்துக்குள்ள லிஸ்ட்ல கொண்டு சேர்க்கிறார். வள்ளலார், நீங்க வள்ளலார் அவர் மதமெனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று சொன்னார் வள்ளலார். அந்த வள்ளலார ஹிந்து மதத்தின் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொன்னார். எதெல்லாம் தப்போ அவ்வளத்தையும் சொல்லுவார். நீங்க சிதம்பரத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தீட்சிதர்கள். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு குச்சமின்றி போய் சொன்னார். குச்சமே இல்லாம போய் சொன்னார். செத்து மாண்டு மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுல? ஆன்லைன் லாட்டரியில. ஆன்லைன் லாட்டரிக்கு தடை போடும் மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனா அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆன்லைன் லாட்டரி நிறுவனத்தை சேர்ந்தவர்களை அழைத்து என்ன செஞ்சாரு? ஆளுநர் மாளிகையில விருந்து கொடுத்து அவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இவருடைய தன்மையை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்க நீட்டுல கொடுமையை நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றாரு? ஒருத்தராலையும் நீட் வழக்கு பெற முடியாது. நான் ஒன்றை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னாலே அதை நிராகரித்து விட்டேன் என்று பொருள் அப்படின்னு சொன்னார். எங்க இப்ப பேசுங்க, பேசுங்க, சும்மா பேசுங்க, பயப்படாங்க, தைரியமா பேசுங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே பேசுங்க பாப்போம். அப்ப சொன்ன டயலாக் என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னாலே நிராகரித்திருக்கிறேன் என்று பொருள். இப்ப சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாதுல்ல. ஏன்? உச்ச நீதிமன்றம் பீச புடுங்கிடுச்சு. அப்ப ஆடக்கூடாது. அதிகாரத்துல, ஆணவத்துல ஓவரா ஆடுனா இப்படித்தான் நடக்கும்.
அப்ப இந்த ஆரியன் ரவி வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் வந்திருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணு. சட்டப்பேரவையில வந்து பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சொல்ல மறுத்தார். பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை சொல்ல மறுத்தார். பெரியார் பெயரை சொல்ல மறுத்தார். பேரறிஞர் அண்ணா பெயரை சொல்ல மறுத்தார். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பெயரை சொல்ல மறுத்தார். நம்ம எழுதி கொடுக்காததெல்லாம் அவர் வாசிச்சார். அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னாரு முதலமைச்சர். நாங்க என்ன எழுதியிருக்கோமோ அது மட்டும்தான் அவை குறிப்பில் ஏறும் என்று சொன்னார். இந்திய வரலாற்றில் ஒரு ஆளுநர் சட்டப்பேரவை விட்டு வெளிநடப்பு செஞ்சாரு, கோவத்துல பாதியில ஓடினார்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஓட விட்டுச்சு தமிழ்நாடு சட்டப்பேரவை. அதான் சொல்றேன், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி. சோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கிறது. இது இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொருவரிடமும் இந்த தீர்ப்பை கொண்டு போய் சேர்ப்போம். நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கும் இதற்காக வாதாடிய வழக்கறிஞர்களுக்கும் இல்லையா, ஒவ்வொருவருக்கும் நான் இந்த தருணத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை, வாழ்த்துக்களை வந்து உரிதாக்குகிறேன். இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன். இந்த 10 மசோதாக்களை அவர் திருப்பி அனுப்புறாரு. சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி, சிறப்பு சட்டப்பேரவையை கூட்டி இந்த மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் நம்முடைய முதலமைச்சர். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அஇஅதிமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி வெளிநடப்பு செய்தார்கள். அன்றைக்கு அவையில் இருந்து அஇஅதிமுக வெளிநடப்பு. பாஜக போயிட்டாங்க, பாஜகவும் போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த மசோதாக்கள் உச்ச நீதிமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைத்த வெற்றி, தமிழ்நாட்டிற்கும் கிடைத்த வெற்றி. ஆரியன் ரவி அவர்களே, நான் திருப்பி சொல்றேன், இந்த படத்துல துணிவுல சொல்லுவார் சமுத்திரகனி சார், ரவீந்தர் இது தமிழ்நாடு அப்படிம்பாரு. யார்? சமுத்திரகனி சார். சமுத்திரகனி சார் வந்து போலீஸ் ஆபீசர், ரவீந்தர் வந்து வட இந்தியால இருந்து இருப்பாரு. அந்த வட இந்திய முதலாளியை காப்பாற்றுவதற்கு ரவீந்தரை இறக்கி விட்டுருவாங்க. அங்க ரவீந்தர், இங்க ரவி, ரெண்டும் ஒண்ணுதான். ரவி, மிஸ்டர் ரவி, இது தமிழ்நாடு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க வட இந்தியால போட்ட ஆட்டத்தை மாதிரி போடலாம், அங்க மாதிரி இங்க நடந்துக்கலாம், தமிழ்நாடு கண்டும் காணாமலும் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திருப்பி சொல்றேன், உங்க பாட்டனாரையெல்லாம் பார்த்து ஓட விட்ட தமிழ்நாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.